கடல் நீரில் கலந்துள்ள எண்ணெய் கழிவுகளை 17ஆம் தேதிக்குள் அகற்றும் பணிகளை முடித்து அறிக்கை அளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சென்னை எண்ணூர் பகுதியில் வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்த விவரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிசிஎல் நிறுவனம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் எவ்வளவு எண்ணெய் வெளியேறியது, எப்படி கலந்தது, 48,000 கன அடி தண்ணீர் மட்டும் வெளியேற்றப்பட்ட நிலையில் அதில் எவ்வளவு எண்ணெய், தண்ணீர் எவ்வளவு என்ற விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அதன்படி பிற்பகலில் வழக்கு மீண்டும் விசாரணை கொண்ட பொழுது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் எண்ணெய் கசிவு எப்படி நடந்தது என்பது தொடர்பான முழுமையான விசாரணை நடந்து வருவதாகவும், பல்லுயிர் தாக்கம் மற்றும் பாதிப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அறிவியல் ரீதியிலான தூய்மை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 625 மீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் தடுப்பான்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், எண்ணெய் அகற்றும் பணி மிக வேகமாக நடத்தப்பட்டு வருவதாகவும், 33 டேங்கர் லாரிகள் மூலம் இதுவரை 7,260 லிட்டர் எண்ணெய் எடுக்கப்பட்டு கும்மிடிப்பூண்டி பகுதியில் உள்ள பயோ மையத்திற்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. 20 டன் அளவிற்கு மணலில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும், எண்ணெய் எண்ணும் பணியில் 75 படகுகள், 4 ஜேசிபி பொக்லைன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எண்ணெய் அகற்றி இயல்பு நிலைக்கு மீட்கும் நடவடிக்கைக்கு யார் அறிவியல் ரீதியிலான ஆலோசனை வழங்கினாலும் ஏற்பதற்கு தயாராக உள்ளதாகவும், தனிநபராக ஒருவர் மனு தாக்கல் செய்து மொத்தமான அறிவியல் ரீதியிலான நடவடிக்கையும் கேள்விக்குறியாக்குவதை ஏற்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.